கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்ங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுவாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியின் குடும்பம், சமாதானத்தின் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு முக்கியமான செய்தி பார்ப்போம். ஏன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்ன கூட்டி இந்த நான் சொல்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு அதை உங்களுக்குன்னே நீங்கள் அதை எடுத்துட்டு அதை சுதந்திரத்தை நீங்கள் ஜோம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் தூங்கும்போது பள்ளி தொல்லையோ பாச்சாந்தொல்லையோ இல்லை கெட்ட சொப்பனமோ இல்லை வீட்டில் எலி தொல்லை இருந்ததுன்னா எலி தொல்லையோ வேறு எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சமாதானமாக தூங்கி நல்ல மாதிரி நீங்கள் எந்திக்கலாம். அதுக்குண்டான வசனத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 31:5 படிச்சிங்கன்னா, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகள் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார், அது அவரை கடந்து வந்து தப்பை பண்ணி விடுவிப்பார்னு வசனம் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் வந்து என்ன உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்காங்காரு. அப்புறம் என்ன செய்தார், உங்களை காக்கார், உங்களை இரவு நேரத்தில் காத்தும் கொள்வார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்கள் நீங்கள் தூங்குற அந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அப்புறம் என்ன செய்வார், உங்களை காத்தும் கொள்வார். அப்புறம் உங்களை வந்து என்ன செய்வார், கெட்ட சொப்பனத்துக்கோ அசுத்த கிரியலுக்கும் உங்களை தப்ப பண்ணி அதுலேருந்து விடுவிக்குவார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ எந்த காரியம் நீங்கள் வந்து நைட்டில் ஒரு சொப்பனம் கண்டுட்டிங்கன்னா அந்த சொப்பனம் பகலில் நடந்துருமான்னு சிலவங்களுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கும். சில நேரங்களில் ஆண்டோர் சில நேரங்களில் யோசேப்புக்கு தரிசனமாக சொப்பனத்தில் சொன்ன மாதிரி கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாங்க, சொப்பனத்தில் கர்த்தரே வந்து என்ன செய்வாங்க, தரிசனமாக கொடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் அது வேற, பிசாசு தேவையில்லாத எண்ணங்களை கெட்ட சொப்பனத்தை கொண்டு போடும். அந்த சொப்பனத்தில் ஒரு கிரியைகளை நீங்கள் அந்த வசனத்தை வச்சு அறிக்கைட்டு ஜோம் பண்ணும்போது அதுலேருந்து அந்த கெட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்க விடாமல் அந்த வார்த்தை என்ன செய்யணும், உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை மீட்டெடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு கெட்ட சொப்பனம் வந்துட்டுனா அன்னைக்கு ஃபுல்லாக அதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புலம்பி அது இப்படி ஆயிருமோ வச்சிருமோ, என் பையனை குறித்து இப்படி ஒரு சொப்பனம் வந்துட்டேன், என்னுடைய கணவரை குறித்து இப்படி ஒரு சொப்பனம் வந்துட்டேன், அப்புறம் என் வாழ்க்கையை குறித்து இப்படி சொப்பனம் வந்துட்டேன்னு சொல்லி அதே செஞ்சுட்டு இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அதே நினச்சி தியப்பிக்கிறாங்க. அதாவது பயப்படுறாங்க. அதை நினச்சி இப்படி சொப்பனம் வந்துட்டு இது நடந்துருமோ வச்சிருமோ அப்படின்னு தியக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இப்படி சொப்பனம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, கல்வாரிசியில் இயேசுவோட பாதத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு இப்படி வந்து சொப்பனத்தை ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட உங்கள் மேலே அந்த பாரத்தை வைக்கிறப்பா, இப்படி எனக்கு ஒரு வழியில் அந்த சொப்பனத்தின் ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை 7 வழியில் நான் துரத்துறேன் என் வாழ்க்கையை விட்டு, அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கைட்டு ஜோம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே இப்படி வந்து அந்த கெட்ட சொப்பனத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அதை நரகத்துக்கு கட்டளையிடுதப்பா அப்படின்னு அதை ஜோம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே தீமைகள் கூட நன்மையாக ஒன்று இருக்கீங்களாப்பா, இந்த மாதிரி வந்து கெட்ட சொப்பனத்தில் உள்ள தீமைகள் என் வாழ்க்கைக்கோ என் கணவரை குறிச்சோ யாரை குறிச்சோ எந்த காரியத்தை குறித்து அந்த சொப்பனம் வந்துச்சோ அதில் உள்ள தீமைகளாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் விலக்கி போட்டு நன்மைகளை எனக்கு காண செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. கட்டாயமாக அப்போ அந்த சொப்பனத்தில் உள்ள எந்த தீய சக்திகளும் உங்களையோ உங்கள் வாழ்க்கையோ நீங்கள் அந்த எந்த காரியத்தை குறித்து அந்த உங்களுக்கு அந்த கெடுதல் உண்டு பண்ண அந்த சொப்பனம் வந்துச்சோ அது கட்டாயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 75% கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத சகோதரிகளுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 23 படிச்சுட்டு தான் சங்கீதம் 91 என்ன செய்வேன், ரீட் பண்ணுவேன். நான் பாராமலே கத்திரிக்கிற வேலை படிச்சிடுவேன். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கிறிஸ்தவங்க இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, சங்கீதம் 23 சங்கீதம் 91 ஃபுல்லாக படிங்க. அதில் படிக்க போது பார்த்தீங்கன்னா இரவில் அதில் சங்கீதம் 91 போட்டிருக்கு. என்னென்னா அந்த ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வசனம் மட்டும் படிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் தூங்கும் போது உன்னதமானவர், அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான கர்த்தர், அவருடைய மறைவில் நீங்கள் என்ன செய்யுங்க இருக்கிறீங்க. தூங்கும் போது இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது அவரோட மறைவில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படுத்திருக்க அந்த ரூமில் நீங்கள் அவரோட மறைவில் இருக்கிறீங்க. அப்போ அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவேன் போட்டிருக்கு. அப்போ அதில் நீங்கள் அவரோட சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கீங்க, அவருடைய பார்வையில் இருக்கீங்க. அப்போ உங்களை அதை மிஞ்சி எந்த சத்துருவோ பிசாசோ பொல்லாதாவியிலும் உங்களை என்ன செஞ்சிட முடியாது, ஒன்றுமே செஞ்சிட முடியாது. அதனால் நீங்கள் நினச்சிங்க அந்த வசனத்தை அறிக்கைட்டு தியானிச்சுட்டு ஜோம் பண்ணும்போது அவர் என்ன செய்வார், உங்களை அவர் மறைவில் வச்சுக்கிடுவார். உங்களை நிழலில் அவருடைய நிழல், அவருடைய பார்வைங்கிற நிழல்லையும் உங்களை இந்த இரவு நேரத்தில் வச்சு பாதுகாத்துக்கிடுவாங்க. இந்த வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பிரயோஜனமான வசனங்கள் போடப்பட்டிருக்கு. தெரியாத சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் சித்தம் இருந்தால் 2 வசனமாக கூட அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்.
அதனால் அந்த வசனங்களை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு என்னச்சிங்க, அதை அறிக்கைட்டு தியானிச்சுட்டு இந்த வசனத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு அறிக்கைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கெட்ட சொப்பனத்தில் வரக்கூடிய காரியங்கள் தான் ஆண்டவர் தப்பி வைப்பார். அதுக்கப்புறம் என்னது, அந்த இரவில் உண்டாகக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம், ஏதாவது எப்படி யாராவது பாதிக்கப்பட்ட மாதிரி வரக்கூடிய சொப்பனங்கிற அந்த கொள்ளை நோய்கள் தப்பி வைப்பார். அந்த இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கு நீங்கள் பயப்படாமலும் கண்டிப்பாக இருக்க முடியும். அப்போ இந்த வசனத்தை என்னச்சிங்க, நீங்கள் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் என்னது, உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உங்கள் பலதுபத்தில் 16,000 விழுந்தாலும் உங்களை எதுவுமே அணுகாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ உங்களை எதுவுமே கண்டிப்பாக அணுகாது. அதில் வசனம் தெளிவாக போட்டிருக்கு. ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும். அதில் இன்னொரு வசனம், ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன். அதில் 91:14 மட்டும் படிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்புறம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவிப்பேன். தப்பிவேன் வசனம் போட்டுரு. தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் வசனம் போட்டுரு. அப்போ நீங்கள் இந்த வசனத்தை தியானிச்சு படிங்க. அதில் அவன் போட்டிருக்க இடத்துல என்னைன்னு போட்டு நீங்கள் நினச்சிங்க படிங்க. எனக்காண்டி எங்கள் அப்பா அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, என்னைன்னு சொல்லி படிங்க. புரியுதா? அவன் போட்டிருக்க இடத்துல என்னை அப்படின்னா, அப்போ என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 16,000 விழுந்தாலும் எதுவும் என்ன அணுகாது அப்படின்னு நினச்சிங்க. இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்து அவன் போட்டிருக்க இடத்துல என்னை நீங்கள் எடுத்து படிங்க. படிக்கும்போது அந்த வசனம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வார்த்தை என்ன செய்யும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது கட்டாயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வசனம் என்ன செய்யும், உங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவாகவும் சத்துரு பிசாசு கொள்ளைகளுக்கு கெட்ட சுப்பனத்துக்கும் தப்பி வச்சு உங்களை விடுவிச்சு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆனால் அந்த வசனத்தை அறிக்கைட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் தூங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு வரைக்கும் ஜெபிச்சையா, இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்க சகோதர சகோதரன் ஓகே, ஜெபிக்காதவங்களும் என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க. சங்கீதம் 23:91, அப்புறம் அந்த ஏசாயா 31:5 இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு தியானித்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கெட்ட சொப்பனத்துக்கும் சத்ருவோட கிரிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்வாங்க, தப்பிக்க வச்சு நல்ல மாதிரி தூங்கி அடுத்த நாள் என்னது நல்ல பொழுதாக விடிய செய்வாங்க. அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, சகோதர சகோதரிகள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுங்கப்பா, நான் என் குடும்பமாக நல்ல மாதிரி தூங்க எங்களுக்கு கிருபை பாராட்டிட்டீங்க அப்படின்னு முதல்ல அதை அறிக்கை இட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தை நினச்சிங்க ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து காலைய பொழுது நல்ல பொழுதாக விடிய செய்வாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்.